ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹோம் டெக்கர்னு கூட சொல்லலாம். இல்லை வந்து நீங்கள் கடையில் ஒரு எங்கே வேணாலும் வந்து ஒரு டெக்கரேஷன் ஐட்டமாக வந்து வச்சுக்கலாம். ஒரு நேம் லைட்னிங் போர்டு தான் வந்து செய்ய போகிறோம். ரொம்பவே வந்து ஈஸி தான். அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அது செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி தான். இதில் வந்து நம்ம மல்டி கலர் லைட் எதுனாலும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஓகே, இது பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அக்ரிலிக் ஷீட் வேணும். இது வந்து ஸ்டேஷ்னரி ஸ்டோர் இல்லைனா அமேசானில் கூட கிடைக்கும். அங்கே வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நேம் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஷீட் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லாவிட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் நேம் தான் வந்து போட போகிறேன். ஸோ அந்த லெங்க்த்துக்கு வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த அக்ரிலிக் போர்டு மேலே வந்து வெறும் ஸ்டிக்கர் தான் வந்து ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன நேம் எழுத போகிறோமோ அதை வந்து பிரிண்ட் பண்ணி இல்லைனா ஒரு ஸ்டிக்கராக கூட எடுத்து அது மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிடுங்க. எப்படினாலும் நம்ம திருப்பி எடுக்க தான் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அது மேலே ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு லெட்டராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு லைட் வந்து அதில் ப்ரொஜெக்ட் ஆகி நமக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லா லெட்டருக்கும் வந்து அதோட அவுட்லைன் மட்டும் வந்து ஃபஸ்ட்டு பிச்சு எடுத்துடுங்க. அது ரொம்ப ஈஸி தான். ஒரு நைஃப் இல்லைனா ஒரு கட்டர் வச்சு அதோட அவுட்லைன் மட்டும் கட் பண்ணிட்டிங்கன்னா அது லைட்டாக பிச்சு எடுத்தாலே வந்து வந்துடும். நமக்கு ஒரு அவுட்லைன் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி நம்ம எல்லா லெட்டரோட அவுட்லைன்ஸும் கட் பண்ணி எடுத்த அப்புறம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு ஒயிட் ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். எல்லா லெட்டரும் கட் பண்ணி எடுத்த அப்புறம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எங்கேயாச்சும் லைட்டாக ஒரு சின்ன பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது மிஸ் ஆகிருக்கா அப்படின்ட்டு. அப்படி மிஸ் ஆகிடுச்சுன்னா அதையும் வந்து கட் பண்ணி க்ளீனாக பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த போர்டை வந்து நம்ம இப்படியே வந்து கீழே லைட் ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து நல்லா தெரியாது. ஸோ அதனால் வந்து இதை டிஃப்யூஸ் பண்ண போகிறோம். டிஃப்யூஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்து அந்த லெட்டரோட இன்னர் ஸ்பேஸிங்கில் மட்டும் வந்து லைட்டாக தேய்ச்சிங்கன்னா அந்த போர்டு வந்து கொஞ்சம் பாலிஷ் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு லைட் நல்லா டிஃப்யூஸ் ஆகி நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ இப்போது நான் பண்ணுற மாதிரியே வந்து எல்லா லெட்டருக்கும் வந்து பண்ணிக்கோங்க. சாண்ட் பேப்பர் இல்லைனா நைஃபு ஒரு பிளேடு ஏதாச்சும் வச்சு வந்து அதை வந்து நல்லா ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரப் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ரப் பண்ணுங்கள். நைஃப்லாம் இருந்தால் கையில் வந்து கிழிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ சாண்ட் பேப்பர் அண்ட் நைஃப் வச்சு எல்லா லெட்டரும் வந்து நம்ம ரப் பண்ணி எடுத்துருவோம். ரப் பண்ணி எடுத்த அப்புறம் உங்களுக்கு வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட லைட்டிங் போர்டு வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு ஃபைனல் ஸ்டெப் இருக்குது. என்னென்னா இப்போ நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருப்பேன், இது வந்து ஒரு ஸ்டிக்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டிக்கரை வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அந்த போர்டோட ஓரத்துலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அப்படியே பொறுமையாக வந்து பிச்சு எடுத்திங்கன்னா நமக்கு அந்த லெட்டர்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்கும். மற்ற தேவையில்லாத பேப்பர்லாம் வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சேனலோட ஃபுல் நேம் பிளான் தான் நினச்சி நான் வந்து அந்த ஷீட்டு கட் பண்ணேன். பட் ஃபாண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சதுனால எஸ் மட்டும் வந்து போட முடியல. ஸோ நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக எத்தனை லெட்டர் அண்ட் எவ்வளோ லெங்க்த்துன்னு சொல்லிட்டு கரெக்டாக டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கிடைக்கும். நம்ம ஃபுல் ஸ்டிக்கரும் வந்து இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்த அப்புறம் பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது. இப்போது இது கீழே வந்து லைட் ஃபிக்ஸ் பண்ணோன்னா இன்னும் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி லைட் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த எல்இடி போர்டை வந்து நிற்க வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வேணும். ஒரு கார்ட்போர்டு இல்லைனா ஒரு தர்மாக்கோல் வந்து எடுத்துக்கோங்க. தர்மாக்கோல் வந்து கரெக்டாக அந்த சைஸுக்கு வந்து எடுத்துக்கிட்டு கீழே வந்து ஒரு லைன் மாதிரி ட்ராப் பண்ணிக்கோங்க. நம்ம போர்டோட திக்னஸ் வந்து ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லைன் ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்துல மட்டும் ஒரு ஹீட்டிங் ராடு இல்லைனா சால்ட்ரிங் அயன் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக இழுத்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ஓட்டை மாதிரி விழுந்துடும். ஸோ அங்கே வந்து நம்ம இந்த போர்டை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓட்டை போடும்போது இந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த ஓட்டை வந்து நம்ம தர்மக்கோலோட பின் சைடு வரைக்கும் வந்து கீழே வரைக்கும் போகணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம கீழே லைட் ஃபிக்ஸ் பண்ணோன்னா லைட் வந்து நமக்கு மேலே வரும். ஸோ ஃபுல்லாக வந்து ஓட்டை போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய ஓட்டையாகவும் போட்டுறாதீங்க. பிகாஸ் வந்து நம்ம போர்டு வந்து கீழ் வழியாக வெளியே போயிடும். ஸோ நம்ம சால்ட்ரிங் அயன் வச்சு ஹோல் போட்ட அப்புறம் உங்களுக்கு பார்க்க இப்படி தான் இருக்கும். 2 கார்னர்லேயும் வந்து கொஞ்சம் கேப் விட்டு நடுவில் மட்டும் ஹோல் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஓட்டைக்கு கீழே வந்து நம்ம இப்போது லைட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து 12 வோல்ட் எல்இடி ஸ்டிப்புன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன், பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம ஒரு 12 வோல்ட் அடாப்டரோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஒரு நார்மல் ஹை வாட் பேட்டரி, கேன் பேட்டரின்னு சொல்லுவாங்களே, அதில் கூட வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தர்மாக்கோல் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து தரைக்கே திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எல்இடி ஸ்டிப்பு வந்து அந்த ஓட்டைக்கு மேலே கரெக்டாக வச்சுட்டு ஒரு செலோ டேப் வச்சு மேலே நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நமக்கு கீழே விழாது. லைட் வந்து டாப் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு மேலே ஒரு செலோ டேப் போட்டுக்கோங்க. இது மாதிரி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எல்இடி ஸ்டிப்பை வந்து நம்ம கீழே ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு பார்க்க இப்படி தான் இருக்கும். கரெக்டாக அந்த லைட் வந்து நம்ம மேலே அந்த ஓட்டையிலேருந்து பார்த்தா நமக்கு வந்து விசிபிளாக இருக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த நேம் போர்டு வந்து அந்த ஹோலில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அடாப்டரை கனெக்ட் பண்ணி நம்ம சுவிட்சை ஆன் பண்ணால் நமக்கு வந்து இது சூப்பராக வந்து நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகி தெரியும். இது வந்து டே டைமில் எடுத்திருக்கேன், நைட்லேயும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் வந்து சூப்பராகவே வந்து இருந்துச்சு.
நீங்களும் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வந்து செஞ்சு உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ் அவர் வந்து ஏதாச்சும் கடை வச்சுருந்தாங்களாம் வச்சிங்கன்னா ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஓவர்விஸ் வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே வந்து ஈஸி தான். இது வந்து நீங்கள் ஒரு கிஃப்டாக கூட கொடுக்கலாம். அது வந்து ஏதாச்சும் கடையில் உங்கள் வீட்டில் கூட வந்து வச்சுருக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.